ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கிலீஷ் புக்கில் இருக்க லெசன் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 4ல் வந்து இந்த லெசனோட பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ். அதில் இந்த லெசனோட பேர் வந்து சேஞ்ச் ஆஃப் ஹார்ட்டோட சேஞ்ச் அப்படின்ட்டு இந்த லெசனோட பேர். வாங்க பார்க்கலாம். பிரதாப் ஆல்வேஸ் வாண்டட் டு வின். பிரதாப்னா ஒரு பையன் பேர். அவன் வந்து எப்பயுமே வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும்னு நினைப்பான். His parents, teachers and friends said that he did not know to accept defeat. எல்லாம் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, அவனுக்கு வந்து எப்படி வந்து டிஃபீட்டை வந்து அதாவது தோக்குறது வந்து எப்படி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு அவனுக்கு வந்து தெரியலை. த ஃபேக்ட் ஆஃப் தட் he could not bear losing வந்து அவன் வந்து தாங்க முடியாது. நாட் ஈவன் அட் மார்பிள்ஸ் வந்து கோலி விளையாடுவோம்ல, கோலியில் கூட அவன் தோட்டானும் ஏற்றுக்க மாட்டான். He felt so good when he won. அவன் ஜெயிச்சா அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். That he never wanted to give up that feeling. அந்த ஃபீலிங் வந்து அவன் வந்து ஃபீலிங் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டான். அந்த ஃபீலிங் வந்து எப்பயுமே இருக்கும். On the contrary, losing made him terrible. அதுவே வந்து அது தெரியாமல் தோத்துட்டானா அது வந்து அவளை வந்து ரொம்ப அன்ஹாப்பி, அதாவது டெரபிள்னா ரொம்ப அன்ஹாப்பியாக மாற்றிடும். He thought that losing was the worst thing that could happen to anyone. எல்லாத்துக்கும் வந்து அந்த தோக்கிறதா வந்து இருக்கிறதுல ஒஸ்ட் திங் எல்லாத்துக்கும் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். இஃப் பரப் சீம்ட் தட் ஹீ வுட் லூஸ் அ கேம், அவன் வந்து கேமை வந்து தோக்க போகிறான்னு தெரிஞ்சுன்னா ஹீ வுட் நாட் ப்ளே இட், அவன் வந்து விளையாட மாட்டான். ஹீ வுட் டேக் பார்ட் ஒன்லி வென் ஹீ வாஸ் ஷோர் டு வின். அவன் வந்து கண்டிப்பாக வின் ஆகன்னு தெரிஞ்சிச்சாதான் அந்த கேமில் வந்து அவன் வந்து பார்ட் எடுப்பான். ஈவன் இஃப் தி கேம் லாஸ்டட் ஒன்லி ஃபார் அ மினிட், அந்த கேம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருந்தாலும் சரி. யூ குட் நாட் ஸ்டாப் ஹிம் ஃப்ரம் பிளேயிங் தி கைண்ட்ஸ் ஆஃப் கேம். இந்த கைண்ட்ஸ் ஆஃப் கேமில் வந்து நம்ம வந்து அவனை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஹீ வாஸ் ரியலி குட் அட் லைக் பேட்மிண்டன். அவன் வந்து பேட்மிண்டனில் தான் வந்து ரொம்ப குட்டு. அட் நியூ ஸ்டூடெண்ட் ஜாயின் பிரதாப் ஸ்கூல். பிரதாப் ஒரு ஸ்கூலுக்கு வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து வராங்க. அண்ட் ஹிஸ் நேம் வாஸ் சூர்யா. அவன் நேம் வந்து சூர்யா வாஸ் அன் எக்ஸலண்ட் பேட்மிண்டன் பிளேயர். சூர்யா வந்து அவனுக்கு வந்து எக்ஸலண்ட் பேட்மிண்டன் வந்து ரொம்ப தெரியும். பிரதாப் வெயிட்டட் ஃபார் தி லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் தி மந்த். அந்த மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுறான். லாஸ்ட் ஃப்ரைடே வாஸ் சிக்னிஃபிகண்ட். கடைசி ஃப்ரைடே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். This was when the coach conducted friendly matches in the game period. அவங்க கேம் பீரியடில் வந்து ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து எந்த பரிசும் இல்லை, ஃப்ரெண்ட்லி மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. த டீம் were decided on Monday. மண்டேல வந்து அந்த டீம் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அண்ட் இட் வாஸ் நோ சர்ப்ரைஸ்லாம் அது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்காது. வென் பிரதாப் அண்ட் சூர்யா வேர் சூசன் டு ப்ளே அரவுண்ட். வந்து பிரதாப்பும் சூர்யாவும் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா வந்து பேட்மிண்டன் ஆடுவாங்க. அரவுண்ட் அகேன்ஸ்ட் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஆப்போனண்ட்டாக ஆட போகிறாங்க. பிரதாப் வாஸ் கிவன் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கீப்பிங் ஸ்கோர் ஆஃப் த மேட்ச். அந்த மேட்சோட ஸ்கோரை வந்து அவன் ஏற்றிக்கிட்டே போகணும், நம்ம தான் வின் ஆகும் அப்படின்னு தான் ஃபுல்லாக மைண்ட் ஃபுல்லாக அதே வச்சுக்கிறான். வித் கிரேட் சீரியஸ்னஸ், அவன் ஃபுல்லாக சீரியஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஆன் ஒன் ஹேண்ட் பிரதாப் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி மேட்ச் வித் கிரேட் சீரியஸ்னஸ். வந்து ரொம்ப சீரியஸாக வந்து மேட்ச்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பிரதாப் வந்து. சூர்யா ஆன் தி அதர் ஹேண்ட், சூர்யா வந்து சீம்டு ரிலாக்ஸாக வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கான். நாட் டாக்கிங் தி திங் சீரியஸ்லி, சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கான், சீரியஸ் அட் ஆல். He walked about the whole time. அது வந்து நிறையா டைம் வந்து அவன் நடந்துக்கிட்டே ஸ்மைலிங் அண்ட் கிராக்கிங் ஜோக்ஸ் அபவுட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங். எல்லா திங்குக்கும் வந்து நடந்துக்கிட்டே ஜோக்ஸ் சொல்லிக்கிட்டு ஜாலியாக இருந்தான் வந்து. பட் ஆன் தி ஃப்ரைடே at the badminton court, Surya was real phenomenon. சூர்யா வந்து அவனுக்கு வந்து எல்லா டேலண்ட்டையும் எல்லா இடத்துலையும் காக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். He won points again and again. அவன் வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கான் அகெயின் அண்ட் அகெயினாக. லாஃபிங் அண்ட் ஜோக்கிங் ஆல் தி டைம். இது ஜோக் பண்ணிக்கிட்டே அவன் வந்து பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். However, Surya was playing so little attention. அவன் வந்து கொஞ்சம் தான் அட்டென்ஷன் வச்சுருக்கான் டு தி மேட்ச்சில் வந்து கொஞ்சம் தான் அட்டென்ஷன் இருக்குது. அதனால தட் பிரதாப் மேனேஜ் டு சேஞ்ச் தி ஸ்கோர் போர்டை வந்து மாற்றணும், நம்ம வந்து ஹையராக பாயிண்ட் போகணும். while his opponent was looking
elsewhere. அவன் ரெடி ஆகாமல் வேற எங்கேயும் பார்த்துட்டு இருக்கும்போது பிரதாப் மேனேஜ் டு வின் பை சீட்டிங். அவன் வந்து சீட் பண்ணி வின் பண்ண ட்ரை பண்ணுறான். ஹி மேட் அ பிக் திங் ஆஃப் ஹிஸ் வின். அவன் வந்து அந்த வின் பண்ணதுனால அவன் வந்து ரொம்ப பெருசாக ஏற்றுக்கிறான். பட் இட் டிட் நாட் மேட்டர் டு சூர்யா. சூர்யாவுக்கு வந்து அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இட் பின் ஃபன், வி ஷுட் ப்ளே அகெயின்ஸ்ட் சம் அதர் டைம். வந்து நம்ம வேறு எப்பயாவது நம்ம வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் செட் சூர்யா. இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவன் தோற்றுனாலும் அப்படி ஆனாலும் அப்படி சொல்கிறான். ஆனாலும் அப்படி சொல்லிவிட்டு அந்த டே முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஆன் தட் டே எவ்ரி ஒன் வாஸ் டிஸ்கஸிங் தேர் கேம். அந்த கேம் வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவு பிரதாப் ஹேட் பிளேட் ஸோ வெல். எப்படி வந்து பிரதாப் வந்து ரொம்ப நல்லா விளையாட்ருக்கான். சர்ப்ரைசிங்லி பிரதாப் குட் நாட் ஸ்லீப் வெல் தட் நைட். அந்த இரவு வந்து அவனால் வந்து ஒழுங்காக தூங்க முடியல. He had won the game. A game ஜெயிச்சிட்டான். But he did not feel as happy as he usually did. உண்மையான ஜெயிக்கிறோட சீட்டிங் மாதிரி ஜெயிக்கிறது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இல்லை. What was surprising was Surya did not feel bad about losing. அவன் வந்து லூசிங் வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு இதாக கூட ஏற்றுக்கிறது இல்லை. சூர்யா வந்து எதுவுமே இல்லை, வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அவன் வந்து அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் அப்படி இருக்கிறது இல்லைல்ல. வாட் வாஸ் மோர் சர்ப்ரைசிங் வாஸ் பிரதாப் சா சூர்யா பிளேயிங் பேஸ்கெட் பால். வந்து என்ன இருக்கிறதுலே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா, சூர்யா வந்து அடுத்த நாள் வந்து பேஸ்கெட் பால் ஆடுறத பார்த்தான். நீ நெக்ஸ்ட் டே சூர்யா வாஸ் ஸோ ஹோப்லெஸ். அப்போ வந்து அவன் பேஸ்கெட் பாலெல்லாம் டேலண்ட் அவ்வளோ இல்லை. அட் இட் தட் ஹீ could not score a basket on 10 minutes. 10 minutesல வந்து ஒரு பேஸ்கெட் கூட போட முடியலை அப்படின்னு சொல்கிறான். Yet he joined playing the game. His happy smile never left his place. Someday வந்து அவனோட ஹாப்பி பிளைன் வந்து அவனோட ஃபேஸில் வந்து எப்பயுமே போகல. அவன் 10 மினிட்ஸ்க்கு ஆனாலும் அவன் போடலை. ஆனாலும் அவன் ஹாப்பி ஸ்மைல் வந்து அவன் ஃபேஸ்லேருந்து போகல அப்படின்னு அவன் அப்படின்னு வந்து பிரதாப் வந்து சொல்கிறான். ஹீ வாஸ் கிரேட் அட் சம் திங்ஸ். அவன் வந்து சில திங்ஸில் வந்து ரொம்ப கிரேட்டாக இருக்கான். டெரபிள் அட் அதர். சில இதில் வந்து நல்லாவே இல்லை, அவன் வந்து டெரபிளாக இருக்கான். வந்து நல்லா இல்லை ஆனாலும். பட் வாட் வாஸ் காமன் வாஸ் ஹி என்ஜாய்மெண்ட். அவன் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹி என்ஜாய் எவ்ரி திங் ஈக்குவலி. எல்லாத்தையும் வந்து ஈக்குவலாக வந்து என்ஜாய் பண்ணுறான். ஆஸ் பிரதாப் வெண்ட் ஆன் வித் தி அப்சர்வேஷன். பிரதாப் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறான், எப்படி இருக்கான் எப்படி பண்ணுறான் அப்படின்ட்டு அவன்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் சூர்யாவை. ஹீ ரியலைஸ் தட் டு என்ஜாய் தி கேம். அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், என்ஜாய் பண்ணுற ஒரு கேமை என்ஜாய் பண்ணுறது தான் நம்ம இது வின் பண்ணுறதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு அவன் புரிஞ்சுக்கிட்டான். You did not need a scoreboard. Scoreboard தேவையில்ல to keep your tally of scores. நம்ம டேலி ஸ்கோர்ஸ் வந்து ஸ்கோர்ஸ் வந்து கீப் பண்ண ஸ்கோர் போர்டெலாம் தேவையில்லை. நம்ம தோத்தாலும் ஜெயிக்கணும், ஃபுல்லாக ஹாப்பியாக விளையாடணும். நெய்தர் டிட் யூ ஹாவ் டு ஒரி அபவுட் வின்னிங்காகவும் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். அண்டு லூசிங்காக கவலைப்பட வேண்டாம். யூ நீடட் டு என்ஜாய் த கேம் ஃபார் இட்ஸ் ஓன் சேக். அந்த கேம் வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். வாட் மேட்டர் இஸ் ட்ரையிங் டு டூ வெல். அந்த மேட்டர் வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணணும். பிரதாப் லேர்ன் சம்திங் த்ரூ தி அப்சர்வேஷன் எவ்ரி டே. எல்லா நாளையும் அப்சர்வேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டான், ஃபுல்லாக மாறிட்டான். சூன் ரியலைசிங் தி சேஞ்ச் ஆஃப் இன் ஹிம்செல்ஃப். அவனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். he had even begun playing hide and seek கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். he felt sad whenever it was about to the எண்டாக இருக்கும்போது அவன் சேடாக அவ்வளோ வந்து விளையாட்டு முடிஞ்சிச்சா வந்து அவுட் ஆகிட்டானோ சேடாக அவன் இல்லை, ஹாப்பியாக இருக்கான். he also started joking while playing badminton வரும்போது அவனும் வந்து ஜோக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். soon the other students started talking among themselves. அவங்க கூட அவங்க பேசிக்கிறாங்க. குட் ஃபன் பிளேயிங் வித் பிரதாப். பிரதாப்குள்ள வர்றது எவ்வளோ ஜாலியாக இருக்குது. தட் ஃபெல்லோ டெஃபினெட்லி ஹேஸ் அ கிரேட் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட். அவனுக்கு வந்து ஒரு நல்ல கிரேட் ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட் இருக்குது.
ஸ்போர்ட்டிங் பிலீஃப்னால் வந்து எப்படி வந்து நம்ம தோற்றதை வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறது, அவங்க வந்து அது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. எப்படி வந்து இப்போ பிரதாப் வந்து அவங்க மைண்டை மாற்றிக்கிட்டு சூர்யா வச்சு மைண்டை மாற்றிக்கணுமோ, ஆக்சுவலியே வந்து இப்போ வந்து பிரதாப் வந்து சூர்யா வச்சு மைண்டை மாற்றிக்கிறாங்களே, அது நம்ம வந்து ஒருத்தவங்கள்ட்ட வந்து பேட் திங்ஸை தான் நம்ம வந்து எடுக்கக்கூடாது, குட் திங்ஸ் அவங்கள்ட்ட எடுத்துக்கணும். பேட் திங்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர்லாம் பேட் திங்ஸை தான் எடுப்பாங்க, பேட் திங்ஸ் எடுக்காங்க. குட் திங்ஸ் எடுத்துகிட்டு நம்ம குட் ஆயிடணும், நம்மள்ட்ட குட் திங்ஸையும் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.